குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஜம்மு காஷ்மீரின் அனந்த்நாக் மாவட்டத்தில் அமைந்துள்ளது அமர்நாத் குகை கோயில். இமயமலை தொடரில் 3888 மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ள இந்த குகை கோயிலில் ஆண்டுதோறும் குறிப்பிட்ட காலத்தில் இயற்கையாகவே பனிலிங்கம் தோன்றும். இந்த பனிலிங்கத்தை தரிசிக்க நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் காஷ்மீருக்கு செல்வர். முறையாக பதிவு செய்து மருத்துவ பரிசோதனைகள் முடித்த பக்தர்கள் மட்டுமே பனிலிங்க தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவர். கரடு முரடான கடினமான 14 கிலோமீட்டர் பாதை மற்றும் சற்று எளிதான பகல்காம் வழியாக செல்லும் 48 கிலோமீட்டர் பாதை என 2 வழிகளில் குகை கோயிலை அடையலாம். இந்த ஆண்டுக்கான அமர்நாத் யாத்திரை கடந்த 3ஆம் தேதி துவங்கியது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை பனிலிங்கத்தை தரிசிக்க பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அமர்நாத் யாத்திரை துவங்கிய முதல் 5 நாட்களிலேயே பனிலிங்கத்தின் பெரும் பகுதி உருகிவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி வரை பனிலிங்கத்தை தரிசிக்க பக்தர்கள் பதிவு செய்துள்ள நிலையில் யாரும் எதிர்பாராத வகையில் இந்த ஆண்டு 5 நாட்களில் பனிலிங்கம் பெருமளவு உருகிவிட்டதாக வெளியான தகவல் பக்தர்களை கவலையடைய செய்துள்ளது. எல் நினோ விளைவால் ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தால் பனிலிங்கம் விரைந்து உருகியிருக்கலாம் என பக்தர்கள் சிலர் கூறினர். இதை அமர்நாத் புனித யாத்திரை போர்டு நிர்வாகம் சாதாரணமாக கடந்துவிடக் கூடாது என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தியுள்ளனர்.